இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 62 அதிகாரம் அதன் 5 அது இவ்வாறு சொல்லுகிறது: என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையை எதிர்பார்த்து வார கணக்கிலோ மாத கணக்கிலோ அல்லது வருஷ கணக்கிலோ நீங்கள் காத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் வேலையின் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஏதாவது ஒரு உயர்வின் காரியமாக, உங்களுடைய வீட்டின் காரியமாக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நம்புகிறது தேவனாலே வரும் என்று சொல்லி. உங்களுடைய ஆள்பலம், பண பலத்தை கடந்த நாட்களிலே நீங்கள் நம்பி ஒருவேளை தோற்று போன சூழ்நிலையிலே இந்த நாளிலே இந்த வசனத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டபடி தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலே ஆபகுக்கு 2:3 நாம் வாசிக்கும் போது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி. நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை இந்த மாதத்திலே வர பண்ணுவார். ஆம், அது நிச்சயமாய் வரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். பாருங்க, அநேக நேரங்களிலே உங்கள் நம்பிக்கை எதிர்மறையாய் போய்விடுகிறது. ஒரு சின்ன பலவீனம் வந்த உடனே உங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ஐயோ இது இந்த வியாதியா இருக்குமோ என்று சொல்லி ஒரு எதிர்மறையான நம்பிக்கை. ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் வாய்க்காமல் போகும்போது, இது இவ்வளவுதான், இது முடியாது, இது நடக்காது, இது எப்படி ஆகும் அப்படி என்று சொல்லி நீங்கள் பல நேரங்களிலே கலங்கி போயிருக்கலாம். இந்த நாளிலே அந்த தவறான எதிர்மறையான பயமுறுத்துகிற அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுவிட்டு கர்த்தரிடத்துல நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே நீங்கள் இதை செய்து விட்டீர்கள், நீங்க எனக்கு நிச்சயமா செய்வீங்க என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார், கர்த்தர் என்னை சுகமாக வைப்பார், கர்த்தர் என்னை சமாதானமாக வைப்பார், கர்த்தர் என்னுடைய ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார், என்னை கனத்திற்குரியவனாக மாற்றுவார், நான் நிம்மதி உடையவனாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா வீண் போகாது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் திடமாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் உங்களுடைய இருதயங்கள் கலங்கி போய்விடுகிறது. ஐயோ நான் என்ன செய்வேன், நான் எப்படி இந்த காரியத்தை முடிப்பேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் கலங்கி கலங்கி போய் உங்களுடைய மென்டல் டிப்ரெஷன்ல போய் அது கொண்டு சென்று விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அல்ல. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனதோடு, என் தேவனாலே இது ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை என்ன செய்வார் என்றால் செய்து முடிப்பார். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. யாரையும் மனுஷரை நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதன் 15 அதிகாரம் அதன் 28 நாம் பார்க்கும் பொழுது, கானானிய ஸ்திரீயை குறித்து அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி. அதன் முந்தைய வசனங்களை எல்லாம் நாம் வாசித்தோம் என்றால், இந்த கானானிய ஸ்திரீயினுடைய மக்கள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அவள் இயேசுவினிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையும் அவளுக்கு சொல்லல. இவ கூப்பிடுறா, ஆனா ஏசப்பா அவளுக்கு பதில ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை. ஆனால் பாருங்க, சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவள் உம்மை தொடர்ந்து பின்வந்து கொண்டே இருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி சீஷர்கள் சொன்னாங்களாம். இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அங்கே பர்த்திமேயு என்னும் குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன போது
பேசாமல் இருக்கும்படி அதட்டினவர்கள், நீ பேசாத அமைதியாயிரு என்று சொல்லி அதட்டின அதே சீஷர்கள் தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பல நாட்களாக தொடர்ந்து, ஐயோ என் மகளுக்கு விடுதலை கிடைத்து விடாதா என்று சொல்லி பல நாட்கள் அவள் தொடர்ந்து வந்திருக்கலாம். ஒருவேளை பல மைல்கள் ஆண்டவரை தொடர்ந்து வந்திருக்கலாம். இப்படி அவள் நடந்து படுகிற வேதனைகளை பார்த்து அந்த சீஷர்களுக்கு கூட என்ன வந்துருச்சு, ஒரு இரக்கம் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் நான் அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல, நான் உனக்காக வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் இந்த கானானிய ஸ்திரீ விடவில்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். பாருங்க, பின்னும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பாருங்க, அவளை பார்த்து நீ நாய்க்குட்டின்னு சொல்றார். ஆனாலும் கூட அவள் அந்த வார்த்தையை பொருட்படுத்தவில்லை. மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லுகிறார். பாருங்க, மேசையிலிருந்து வர்ற அந்த எச்சில தின்னுமே, அந்த மாதிரி எனக்கு ஏதாவது போடுங்கப்பா, நாய்க்குட்டிக்கு போடுற மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது என் அப்பன் இயேசுவால சும்மா இருக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விசுவாசித்தபடியே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட ஆண்டவரை பின்தொடர்ந்து அவருடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய், ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி செய்து உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், கனடா தேசத்திலே சார்ல்ஸ் பிளாண்டின் என்று சொல்லுகிற ஒரு சாகச வீரர், கயிறு மீது நடக்கிற சாகச வீரர், கின்னஸ் சாதனைக்காக 1859 வருஷத்துல ஜூன் 30 அந்த ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு கிட்டத்தட்ட 1300 அடி நீளம் 2 இன்ச்சு குறுக்களவு கொண்ட ஒரு சணல் கயிற்றில நடக்க போவதாக பத்திரிகைகளிலே விளம்பரம் செய்தார். பாருங்க, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆர்ப்பரித்து ஓடுகிற தண்ணீர் உள்ளது அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி. அதுலதான் அவர் அந்த சாகசத்தை செய்ய இருந்தார். பாருங்க, அநேக ஜனங்கள், கிட்டத்தட்ட 25,000 பேர், எல்லா ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அங்க கூடிவிட்டாங்க. கின்னஸ் ரெக்கார்டுக்காக பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடிவிட்டார்கள். இப்பொழுது சார்ல்ஸ் பிளாண்டின் என்ன பண்ணார்னா, ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு அந்த கயிற்றின் வழியாக நடந்து சென்றார். மக்கள் எல்லாம் கரங்களை தட்டி அவரை உற்சாகப்படுத்தினார்கள், மிகவும் பூரிப்படைந்தார்கள். இப்பொழுது சார்ல்ஸ் பிளாண்டின் அறிவிப்பு கொடுத்தார், நான் இப்பொழுது ஒற்றை சக்கர சைக்கிளிலே இந்த கயிற்றிலே செல்ல போகிறேன். நான் தனியாக அல்ல, என்னுடைய முதுகிலே ஒருவரை ஏற்றிக்கொண்டு செல்ல போகிறேன். யாராவது ஒருத்தர் வருவீர்கள் என்றால் உங்களை நான் ஏற்றிக்கொண்டு இந்த ஒற்றை சக்கர சைக்கிளிலே இந்த கயிறின் மேலே நடந்து நான் சாதனை செய்வேன் என்று கூறினார். பாருங்க, கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏற்கனவே அவர் நடக்கிறத பார்த்து பூரிப்படைந்து பயந்து போய் நின்று கொண்டிருந்தவர்கள் இப்ப எல்லாரும் தரைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகர் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட விபரீத ஆசை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். இப்படி எல்லா கூட்டம் கொஞ்சம் பேர் கலைந்து போக ஆரம்பமாயிற்று. அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். அங்கிள் அங்கிள், நான் வர்றேன் என்று சொல்லி ஓடி வந்தான். இப்பொழுது அந்த சிறுவனை முதுகின் மேலே ஏற்றிக்கொண்டு சார்ல்ஸ் பிளாண்டின் அந்த கயிற்றின் வழியாக ஒரு கரையிலிருந்து மறு கரையை சென்றடைந்தார். கின்னஸ் சாதனையை சார்ல்ஸ் பிளாண்டின் மாத்திரமல்ல, அந்த சிறுவனும் சேர்ந்து அந்த நாளிலே படைத்தார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சாகசம் பண்றதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தங்களை அர்ப்பணிக்கிறதற்கு ஒருவர் கூட வரவில்லை. அந்த சிறுவன் மாத்திரமே வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், ஒத்துக்கொள்ளுகிறீர்கள். ஆனால் அர்ப்பணிப்பு என்று வரும்போது அது ஒரு சிலருக்கு மாத்திரமே காணப்படுகிறது. ஒப்புக்கொள்வது விசுவாசம் அல்ல, அர்ப்பணிப்பதே விசுவாசம். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இதை செய்வீர் என்று சொல்லி நான் 100க்கு 100 உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக கர்த்தரை நம்புங்கள். இரண்டாவதாக பாருங்க, அவருடைய அற்புதத்தை நம்புங்கள். இரண்டாவதாக அற்புதத்தை. ரோமர் 4 அதிகாரம் அதன் 18 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது,
அவன் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று சொல்லி, அதுல நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, இங்க ஆபிரகாம் 100 வயது கிழவன், அவனுடைய சரீரம் செத்து போனது, அவன் மெடிக்கலி அன்ஃபிட், அவனுடைய ஒய்ஃப் சாராலும் மெடிக்கலி அன்ஃபிட், எதுவுமே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே அங்க கிடையாது. நோ சான்ஸ், அன்ஃபிட். இந்த தம்பதியருக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எதுவுமே சாத்தியம் இல்லை. ஆனா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான் என்று சொல்லி 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்பதை நம்பினான். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மனுஷனால கூடாததுதான். மெடிக்கலி இது அன்ஃபிட் தான். மெடிக்கல் சயின்ஸ் படி இந்த நோயை குணப்படுத்த முடியாதுதான். ஒருவேளை இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இந்த வேலை கிடைக்காதுதான். ஆனா அவர் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை நீங்க நம்புனீங்கன்னா ஆண்டவர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரை நடக்காத, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் குப்பையில இருக்கிறவங்களை கோபுரத்துல கொண்டு வைக்க முடியும். மண்ணை பொன்னாக மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். சாதாரண கரிய வைரமாய் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்வியை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அற்புதத்தை நடப்பிக்கிற தேவனை நம்புங்க. விசுவாசத்தை பிறர் சொல்லி உங்களிடத்துல வர வைக்க முடியாது. அது தானாகவும் வளர முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாச வீரர் ஜார்ஜ் முல்லரிடத்துல எல்லாரும் கேட்டாங்க, உங்கள்கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய விசுவாசம் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, எனக்கு எல்லா நம்பிக்கையும் அற்று போய் எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்டு எதுவுமே சாத்தியமில்லை என்று சொல்லுகிற நேரத்துல நான் ஆண்டவருடைய மடியிலே போய் விழுந்து விடுவேன். என்னுடைய விசுவாசம் வளர்ந்து விடும். நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்ட நேரம் அதுதான் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. இனிமேற்கு சாத்தியமே இல்லை. மனுஷர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். மெடிக்கல் சயின்ஸ் படி இது நடக்கவே முடியாது, இது கியூரபிள் டிசீஸ் இல்லை என்று சொல்லி உலக சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது தேவனால என்னால கூடும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் தேவனை உங்களுடைய துணையாக கொள்ளுங்கள். உசியா தேவனை நம்பின நாட்களிலே கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டான். ஆச்சரியமான அனுகூலங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த வார்த்தை மிகவும் அழகானது. ஆச்சரியமான அனுகூலம். உங்களுடைய வாழ்க்கையிலோ சாதாரண அனுகூலங்கள் அல்ல, ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகளின் வழியாக கடந்து செல்லப்படும் போது நசுக்கப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, பிழியப்படுகிற சூழ்நிலைகள் கடந்து வரலாம். மலர்கள் நசுக்கப்படும் போதுதான் பரிமள தைலம் உண்டாகும். பழம் பிழியப்படும் போதுதான் அதிலிருந்து திராட்சை ரசம் உண்டாகும். பட்டுப்புழு அவ்விதமாக கொதிக்கிற வெந்நீரிலே போடப்படும் போதுதான் அதிலிருந்து, அந்த பட்டுப்புழுவிலிருந்து அழகான பட்டு நூல் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோதனையின் உச்ச கட்டத்திலே, ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே, ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே அக்கினி 7 மடங்கு சூடாக்கப்பட்டதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனையின் உச்ச கட்டத்திலே நீங்கள் கடந்து செல்லும் போது அங்கே 4ஆம் நபராக அங்கே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். எனவே கர்த்தரை நம்புங்க. பாருங்க, 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கும் போது நீ ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று சொன்னது போல நீங்கள் கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுகிற வார்த்தையில வல்லமை உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் நம்புகிறது அவராலே வரும்.
நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட தோற்றுப்போன சூழ்நிலையிலே ஆண்டவரே அப்பா, சரீரத்திலே ஆண்டவரே பலவீனத்திலே இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வியாதி நகோரத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். என் தேவன் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்வீராக, விடுதலையை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ராஜா, சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.